ஹாய். ஹே, நீ ஹெல்ப் பாய் தானே? நான் ஒரு வேலையா வந்திருக்கேன். சரி, உன்னை பத்தி நீ எதுவும் சொல்லலையே. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே எங்க அங்கிள் வீட்டில் தான். அதுக்கப்புறம் குவாண்டிகோல என்னோட படிப்பு முடிச்சுட்டு FBA. யார்கிட்டயும் சொல்லாத. நல்ல பையன். Sir, he left his locator. Shall we send out some scouts? Enough. He'll never change. Child. Always a child. Sebastian Plaskaba, number 16, Moscow. மாஸ்கோல யார் இருக்காங்க? இது என் அம்மா பண்ணது. அவ சிரிக்கிறா. அவன் கூட பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ஜாலியா சிரிக்கிறா. அவ்வளவுதான், நான் ஏமாந்துட்டேன். அவங்கள பார்த்தா ஸ்பைஸ் மாதிரி தெரியலையே. நீ என்ன மடையனா? அவனை நல்லா பாரு. தான் என்னவோ நல்லவ மாதிரி அவகிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ அதை சாப்பிட போறியா? இல்ல. ஹே, அவனை பாரு, சோம்பல் முறிக்கிறான். ஆமா, அதெல்லாம் அவன் செய்யற ட்ரிக். அவன் கைய பாரு. என் கூடவே இருந்துகிட்டு என் ஆளையே தட்டப்பா. நம்ம எல்லாருமே நம்ம குறைகளை மட்டும்தான் பெருசா நினைக்கிறோம். யார் அது? ஏய், எவன் அது கல்லால் அடிச்சது? என்னாச்சு? எவன் தெரியல, கல்லால் அடிச்சிட்டான். கரெக்டா அடிச்ச. செபாஸ்டியன் பிளாஸ்காபா, நம்பர் 16. இது ரஸ்புட்டினோட கல்லறை. இவன் திரும்பவும் பழைச்சிட்டான். அப்படின்னா இவன் தலைவன் இங்க இருக்கணுமே. நீங்க புத்திசாலி ப்ரொஃபசர். எனக்கு புரிஞ்சிடுச்சு அந்த காகித விளக்கங்கள். லிஸுக்கு திடீர்னு அப்படி ஆனது உன்னாலதானே? ஹெல்பாய் அடையறதுக்காக நான் போட்ட திட்டம். லிஸால மட்டும்தான் அவனை என் இடத்துக்கு கொண்டு வர முடியும். மாஸ்கோ அவன் இலக்கு. அவன் அதை அடைய கடைசி தடயத்தை நீங்க விட்டுட்டு போக போறீங்க. அவனை வளர்த்தது, ஆளாக்குனது நீங்க. அந்த விசுவாசத்துக்காக நடக்க போற பயங்கரத்தை நான் இப்போ உங்க கண்ணு முன்னாடி காட்ட போறேன்.